நடிகை வெளியிட்ட படங்கள் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் தொடர்ந்து அவமானத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த புகாரில் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நடிகையின் பெயரை வெளியிடாமல் தற்போதைக்கு தவிர்ப்பதாக மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஏதேனும் அழுத்தம் வந்தால், விஜய் தரப்பிலிருந்து ஏதேனும் அழுத்தமோ அல்லது மிரட்டல் வந்தால் அந்த நடிகையின் பெயரை பகிரங்கமாக வெளியிடுவேன், இன்னும் பல ஆதாரங்களை வெளியிடுவேன் என்றெல்லாம் அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பதால் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட துணையில் அந்த மனுவில் மிக முக்கியமான விடயங்கள் சட்ட ரீதியாக பார்க்கப்படும் போது ஒரு கணவரிடம் மனைவி விவாகரத்து கேட்கக்கூடிய நிலை அதற்கான முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படக்கூடியது. திருமணத்தை மீறிய உறவில் ஒருவரோடு தன்னுடைய கனவு இருக்கின்றார் என்ற ஒரு காரணம் இது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இந்த விவகாரத்தை தட்டி கேட்ட காரணத்தால் பொருளாதார ரீதியாக பல கட்டுப்பாடுகளை விதித்தார் என்பதும் மிக முக்கியமான காரணம். மற்றொன்று காரணம், திருமணத்தை மீறிய உறவை குறித்து தட்டி கேட்ட காரணத்தால் குடும்பத்தில் தன்னை சுதந்திரமாக செயல்பட விடவில்லை, தன்னை கட்டுப்படுத்தினார், முடக்கினார் உள்ளிட்ட பல முக்கியமான காரணங்கள் என்பது சட்ட ரீதியாக மிக பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது. இது போன்ற பல காரணங்களை குறிப்பிட்டு அவர் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் அந்த நடிகையின் பெயரை அவர் குறிப்பிடாமல் இருப்பதற்கான காரணத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பலருடைய மாண்பை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட நடிகையின் பெயரை தான் வெளியிடாமல் தவிர்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஏதேனும் மிரட்டல் அழுத்தம் வந்தால் நிச்சயமாக அந்த நடிகையின் பெயரை பகிரங்கமாக வெளியிடுவேன் என்று குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. என்னுடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தார். அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது, அதே போன்று குடும்பத்தில் தனக்கான உரிமை, பொருளாதார கட்டுப்பாடுகள், இதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது உள்ளிட்ட பல கடுமையான கட்டுப்பாடுகள் தனக்கு விதித்தது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த மனுவில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயங்கள், நடிகருடனான கள்ளத்தொடர்பை தட்டி கேட்டதால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு நான் ஆளானேன், இதனால் 2021 முதலே தாங்கள் பிரிந்து வந்ததாகவும் அதிலும் மிக முக்கியமாக பல்வேறு ரீதியிலான மன உளைச்சலுக்கு உளவியல் ரீதியாக பல்வேறு இக்கட்டான ஒரு சூழலை தான் எதிர்கொண்டு வந்ததாகவும் அதனுடைய முடிவாகவே இந்த விவகாரத்தை தற்போது விவாகரத்து வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக அந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருப்பது. இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டமாக 20ஆம் தேதி என்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படும். அப்போது சம்மன் அனுப்பப்பட்ட நேரில் ஆஜராகக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த விவகாரம் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியா இருந்தும் பல ஆண்டுகளாக இது தொடர்பாக பேசப்பட்டு மறைமுகமாக பேசப்பட்டு வந்தது. அதாவது விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போது கூட பல்வேறு அரசியல் கட்சி நிகழ்வுகளுடைய தாய் தந்தை அழைத்து வந்தார். ஆனால் அவருடைய மனைவி வரவில்லை என்பது குறித்து பேசும்போதெல்லாம் விஜய் அவர் மனைவியோடு இல்லை என்றும் இருவரும் பிரிந்து வாழ்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாகவே விஜயும் அவருடைய மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்ததாக நிகழ்வில் அடிப்படையாக வைத்து பேசப்பட்டது. ஆனால் தற்போது இந்த விவகாரத்தின் மூலமாக அது உண்மைதான் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக ஒரு நடிகையோடு திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருக்கின்றார் என்ற ஒரு நிகழ்வு, அந்த காரணத்தை முன்வைத்து தான் பல ஆண்டுகளாக கடந்த சில ஆண்டுகளாக அதை பற்றி பேசும்போதெல்லாம் தான் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டேன், எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்கு அவமானம் என்ற பல்வேறு காரணங்கள் குறிப்பிட்டிருப்பது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இந்த மனுவில் பார்க்கப்படுகின்றது.